இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆலங்குடியை சேர்ந்தவர் அழகர் பால்கடை வைத்துள்ளார். இவரது மகன் புவியரசு, வயது 15. வேங்கடாகுளத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். அரசு பள்ளிகளில் இன்று 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கான செய்முறை தேர்வுகள் நடந்தன. செய்முறை தேர்வுக்காக புவியரசு காலையிலேயே பள்ளிக்கு புறப்பட்டான். வழக்கம் போல ஆலங்குடியில் இருந்து புதுக்கோட்டைக்கு செல்லும் தனியார் பேருந்தில் ஏறினான். பஸ்ஸில் கூட்டம் அதிகம் இருந்தது. பஸ் படிக்கட்டு அருகே நின்று பயணம் செய்தான். ஆலங்குடி அடுத்த குப்பக்குடி வளைவில் பஸ் வேகமாக திரும்பும் போது நிலை தடுமாறிய புவியரசு பஸ்ஸில் இருந்து தவறி சாலையில் விழுந்தார். தலையில் படுகாயமடைந்த நிலையில் அவரை அதே பஸ்ஸில் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு ஓடி வந்த மாணவனின் பெற்றோர் சிறுவனின் சடலத்தை பார்த்து கதறி அழுதது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. ஐயோ பூமி போயிட்டாரு. என் புள்ள போச்சு. நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம போச்சேடா. மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செய்முறை தேர்வுக்கு பள்ளிக்கு வரும் வழியில் மாணவன் புவியரசு இறந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சக மாணவ மாணவிகள், ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து பஸ் டிரைவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலங்குடியிலிருந்து புதுக்கோட்டைக்கு காலை நேரத்தில் அரசு பஸ்கள் குறைவாக இயக்கப்படுகின்றன. தனியார் பஸ்கள் அதிக வேகத்தில் செல்கின்றன. அதுதான் இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என சில பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அது பற்றியும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். ஆலங்குடி புதுக்கோட்டை இடையே அதிக பஸ்களை அரசு விட வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்துகின்றனர்.